ராவணாவின் வளர்ச்சிக்கு உதவ நினைத்தால் உங்களுடைய பங்களிப்பை கீழே இருக்கக்கூடிய QR கோடில் ஸ்கேன் செய்தோ அல்லது டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய வங்கி கணக்குகளை பார்த்து செலுத்தவோ செய்யலாம். நன்றி, வணக்கம். ராவணா பார்வையாளர்கள், தமிழ் உறவுகள் மற்றும் ராவணா நலம் விரும்பிகளுக்கு வணக்கம். கரூர் மரணங்கள் குறித்து தொடர்ச்சியாக எல்லா தரப்பும் பதிவு பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. அதை ஒட்டி அரசு தரப்பு வதந்தி அவதூறுகளை பரப்புவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் சொல்லியிருந்தாங்க. ஒரு பக்கம் அருணா ஜெகதீசன் அம்மையார் அவர்களை ஓய்வு பெற்ற நீதிபதி அவர்களுடைய தலைமையில் ஒரு நபர் கமிஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஆணையம் போட்டு விசாரிக்க தொடங்கியிருக்கிறாங்க. ஒரு பக்கம் விசாரிக்கிறதுக்கு நீங்கள் ஏற்பாடு பண்ணியிருக்கீங்க, அரசு அவ்வளோ அக்கறை எடுத்திருக்கீங்க, நீதிபதி அங்கே விசாரிச்சுக்கிட்டு இருக்கிறாரு. ஒரு பக்கம் தகவலை சொன்னதாக சொல்லக்கூடியவர்களுக்கு அச்சுறுத்தும் வண்ணம் நீங்கள் செய்கிறீங்க. உங்களுடைய நோக்கம் என்ன அப்படின்னு ஒரு கேள்வி நமக்கு பொதுவாக வருது. நீங்கள் விமர்சனம் வைப்பவர்களை, கருத்து வைப்பவர்கள்லாம் அவதூறு செய்வதாக சொல்லி கைது பண்ணுறது எந்த விதத்தில் நியாயம்? இன்னைக்கு ஃபெலிக்ஸ் ஜெரால்டு ஒரு மூத்த பத்திரிகையாளர், அவர் சமகாலத்தில் தான் நம்ம வரோம். அவர் யூடியூபர் அப்படின்னு இன்னைக்கு கிட்டத்தட்ட ஒரு பெரிய டீம் எல்லாமே அதை போடுற செய்தி என்னன்னா, பிரபல யூடியூபர் கைது ஃபெலிக்ஸ் ஜெரால்டு அப்படின்னு சொல்லிட்டு பேசி போட்டிருக்கீங்க. அவர் பத்திரிக்கை தொடக்கமே சாதாரணமாக தொடங்கல. எடுத்தோன்னே ஒரு NDTV ஸ்டார் குரூப்பில் தான் வராரு. அவர் பிரபலமான நிறுவனங்களில் ஒர்க் பண்ண ஒரு பத்திரிக்கையாளர், ஒரு பத்திரிகை ஜேர்னலிஸ்ட். அவருடைய திறமை தனித்துவமானது அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும். பல வழக்குகளில் பல விடயங்களை வெளியில் கொண்டு பேசியிருக்கிறவர். ஒரு யூடியூபர்னு சித்தரித்து அவர் இன்னைக்கு காலையில் காவல்துறை கைது செய்திருக்கிறது. என்ன கைது செய்திருக்கிறது அப்படின்னா, அவர் ஒரு பேட்டியை எடுத்து போடுறாரு. அதாவது பதிவு செய்தது ஒலி நாடான்னு சொல்லுவாங்களா, அந்த மாதிரி குரல் பதிவு செய்ததை அவருடைய அனுமதியோடு நான் பதிவு செய்து கொள்ளலாமா, இதை வெளியிடலாமா என்று கேட்டுவிட்டு அவருடைய வலைத்தளத்தில் அது பதிவு பண்ணுறாரு. அது குறித்து மற்ற சேனலுக்கு பேட்டி வழங்கும்போது என்னிடம் பேசியவர்கள், களத்தில் இருந்தவர்கள் சொன்ன தகவல்கள் இப்படி என்று இருக்கிறது. பல சந்தேகங்களை வைக்கிறார். சந்தேகம் எழுது அப்படின்னு சொல்கிறோம். தொடக்கத்திலிருந்து நம்ம ராவணா அதை பேசிக்கிட்டு இருக்கிறோம். இவர்கள் தரப்பில் ஒரு பெரிய தவறு நடந்திருக்கிறது, குழப்படி நடந்திருக்கிறது, சந்தேகத்துக்கு இடமான பல விடயங்கள் இதுக்குள்ளாக இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்காக விஜய் புனிதமானவர், யோக்கியமானவர் நான் சொல்ல வரல, அவரையும் விமர்சனம் பண்ணி நம்ம பேசியிருக்கிறோம். ஆனால் இங்கே நம்ம கேட்க வர விடயம் என்னன்னா, ஒரு பத்திரிகையாளர் நீங்கள் என்ன பண்ணியிருக்கணும், நீங்கள் ஒரு நபர் ஆணையம் போட்டிருக்கீங்க நீதிபதி தலைமையில். அந்த நீதிபதி அவங்க தான் விசாரிக்க தொடங்கி இருக்கிறாங்க. பலரும் பல கருத்துக்களை சொல்லுவாங்க. அதையெல்லாம் உள்வாங்கிக்கிட்ட ஒரு அறிக்கையை அரசுக்கு கொடுப்பாரு. இதில் என்ன நடந்தது அப்படின்னு கொடுப்பாரு. நீங்கள் கருத்து சொல்லக்கூடிய நபர்களையே கழுத்து பிடிச்சி நெரிக்கிற மாதிரி இப்படி கைதுன்னு செய்ய தொடங்கினா யார் உங்களுக்கு உண்மையை வெளியில் பேசுவாங்க சொல்லுங்கள்? அப்போ உண்மை வெளியே வரணும்னு இந்த அரசு நினைக்கிறதா, இல்லை இது முடக்கிடணும், யாரும் வெளிப்படையாக கருத்து சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் முடக்கிடணும்னு நினைக்கிறீங்களா அப்படின்ற கேள்வி இப்போ பரவலாக வருது. ஏன் தொடர்ச்சியாக இந்த அரசு ஒரு பதற்ற சூழ்நிலையிலே நகர்ந்து கொண்டிருக்கிறது என்ற கேள்வி நமக்கு இருக்கிறது. ஃபெலிக்ஸ் ஜெரால்டு அவர் மேலே தவறு அப்படின்னா ஒரு தவறும் இல்லை, ஒரு பத்திரிகையாளர் வேலையை செய்திருக்கிறாரு. உங்களுக்கு காவல்துறை இருக்கிறது. காவல்துறையில் நாங்கள் இந்த விசாரிக்க தொடங்கியிருக்கிறோம். ஆணையம் சொல்லியிருக்கிறோம், ஃபெலிக்ஸ் ஜெரால்டு உங்ககிட்ட ஒருத்தர் பேசுனதா சொல்லி நீங்கள் பேசியிருக்கீங்க, அவருடைய தொலைபேசி எண்ணை கொடுங்க, அவர் களத்தில் அங்கே இருக்கிறாரு, அவர்கிட்ட அந்த சாட்சியங்களை நாங்கள் வாங்கணும் அப்படின்னு நீங்கள் பதிவு பண்ணியிருக்கணும். அதை தான் நீங்கள் செய்திருக்கணும். உண்மையிலேயே நேர்மையாக இதில் நீங்கள் விசாரிக்கிறீங்க அப்படின்னா என்ன பண்ணிக்கணும், ஃபெலிக்ஸ் ஜெரால்ட்டை நீங்கள் கூப்பிட்டு நட்பு ரீதியில் பத்திரிக்கையாளர் நிறைய பேர் காவல்துறைக்கிட்ட உதவிக்கரம் எப்பவுமே இருக்கும். அது ஒருத்தருக்கு ரெண்டு பேரும் பேசிக்குவாங்க. உங்ககிட்ட அஃபிஷியலாகவே கொடுங்க, நாங்கள் அஃபிஷியலாகவே லெட்டர் தரோம், அந்த நபருடைய தொடர்பு எனக்கு கொடுங்க, நாங்கள் அவர்கிட்ட விசாரிக்கணும், அந்த சாட்சியத்தை பதிவு செய்யணும், காவல்துறை பதிவு செய்யணும், நாங்கள் விரும்புகிறோம். காவல்துறையும் விசாரிக்குது, FIR ஃபைல் பண்ணியிருக்குது, பல்வேறு கூறுகளை விசாரிக்கிறதா சொல்லியிருக்குது. அப்போ உங்களிடம் பேசிய நபர் உண்மையான நபர், அவர் என்ன சொல்லியிருக்கிறாரு, இல்லை அதில் எந்த அளவுக்கு உண்மை இருக்குது, எந்த அளவுக்கு பொய் இருக்குது அப்படின்னு நாங்கள் அவர்கிட்ட தான் விசாரிக்கணும், அவருடைய தொடர்பு எனக்கு கேட்டு அப்படின்னு தான் அவர் கொடுத்துருப்பார். ஏன்னா அவர் கேட்டுட்டு தான் பதிவு பண்ணுறாரு. ஃபெலிக்ஸ் ஜெரால்டு உங்களுடைய எண்ணை நான் பதிவு செய்து கொள்ளலாமா, நீங்கள் இப்படியெல்லாம் சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் கேட்டுட்டு தான் பதிவு பண்ணுறாரு. அதை பதிவு பண்ணி வெளியிட்டது எப்படி அவதூறுன்னு சொல்ல முடியும், எப்படி வதந்தின்னு சொல்ல முடியும், இது எனக்கு புரியல. எனக்கு உங்களை விட வதந்தி யாருமே அதிகமாக பண்ணதில்லை அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஒன்றுமே இல்லை, எடுத்த உடனே இவர் தான் குற்றவாளி அப்படின்னு சொல்லிட்டு பிரபலமான உங்களுக்கு சார்பான டிவி செய்தியை போட்டுட்டு எப்படி விசாரணைக்கு முன்பாகவே நீங்கள் ஒரு முடிவை எடுத்து இப்படி ஒளிபரப்பை பண்ண முடியும்னு அங்கே போய் கைது பண்ண முடியுமா? அதனுடைய சீஃபை போக முடியுமா? நீங்கள் அந்த இடத்துக்கு சன் டிவி வாசலுக்கு போக முடியுமா? சொல்லுங்கள். எப்படி விஜய் தான் குற்றவாளி, 41 பேர் மரணத்துக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த இடத்துக்கு எப்படி வருது ஒரு சேனல்?
விமர்சனங்களை வைக்கலாம், இன்னொருத்தர் சொல்லக்கூடிய கருத்தை வாங்கி நீங்கள் போடலாம். அவர் இப்படி சொன்னார் இப்படி சொன்னார்னு காட்டிட்டு போகிறது ஒரு ஊடகம். அவர்கள் அந்த செய்தியை போடும்போது நீங்கள் இந்த மாதிரி போடுறதுக்கு காரணம் என்ன அப்படின்னு கேட்டு நீங்கள் அங்கே போய் விசாரித்து கைது பண்ணுவீங்களா? அது வதந்தியா இல்லையா? முதலமைச்சர் மருத்துவமனையில் வந்து பார்த்துட்டு கிளம்புறாரு. அங்கே கூடி இருக்கக்கூடிய உடன்பிறப்புகள் எல்லோரும் சேர்ந்து 41 பேருக்கு கொலை குற்றவாளி விஜயை கைது செய்யணும் தீர்ப்பை அவங்களே எழுதிடுவாங்களா? எப்படி சார் இது நியாயம் சொல்லுங்கள்? நீங்களே தீர்ப்பு, திமுகவினர் நீங்களே தீர்ப்பு எழுதிக்குவீங்களா? முதலமைச்சர் இதை அனுமதிக்கிறாரா? விஜய் எப்படி குற்றவாளி? 4 பக்கத்துலையும் விசாரிக்கணும், 4 தரப்புலையும் விசாரிக்கணும். விசாரிச்சுட்டு அதில் இருந்ததுன்னா நீங்கள் பதிவு பண்ணுங்க. நானே இதை பதிவு பண்ணியிருக்கிறேன். ஆந்திராவில் ஒரு நெரிசலில் இறந்து போன ஒரு பெண்ணுக்காக அங்கே இருக்கக்கூடிய அந்த சூப்பர் ஸ்டார்னு சொல்லக்கூடிய அல்லு அர்ஜுனை கைது செய்த போது இங்கே ஏன் நீங்கள் தயங்குறீங்கன்னு தான் கேட்டுட்டு இருக்கிறேன். வாய்ப்பு இருந்தது, அதுக்கான ஆவணங்கள் ஆதாரங்கள்லாம் வந்து தாராளமாக கைது பண்ணுங்கள். அது விசாரணைக்கு பிறகு நீங்கள் செய்யக்கூடியது. முதலமைச்சர் நீங்கள் வந்து போகிறீங்க, உங்களை வரவேற்கிறதுக்காக அங்கே இருக்கக்கூடிய உங்களுடைய உடன்பிறப்புகள் எல்லோரும் உங்கள் கட்சியை சேர்ந்தவர்கள் விஜயை கைது செய், விஜயை கைது செய். எப்படி நீங்களே முன்முடிவு, நீங்களே ஒரு தீர்ப்பை எழுதுறீங்களா? இது எப்படி நியாயமாக இருக்கும்? நீங்கள் தான் ஒரு பக்கம் விசாரணைக்காக ஒரு ஆணையத்தை போடுறீங்க. ஆணையம் விசாரிச்சுக்கிட்டு இருக்கும்போதே ஒரு தரப்பு இவர் தான் குற்றவாளின்னாக்கா அப்புறம் அந்த தரப்பு எல்லாம் போய் அந்த ஆணையத்துக்கு நின்று வாக்குமூலம் கொடுக்க வைப்பீங்களா? இல்லை அந்த ஆணையம் இதைத்தான் சொல்லணும் அப்படின்னு நீங்கள் ஒரு முன்கூட்டியே ஒரு முன்முடிவுக்கு வரீங்களா? நீங்கள் சொல்லுங்கள், எப்படி முன்முடிவுக்கு வர்றதுக்கான ரைட்ஸ் உங்களுக்கு எப்படி இதில் இருக்குது? நீங்கள் தான் அரசாங்கம், நீங்கள் தான் ஆணையம் போட்டிருக்கீங்க. உங்கள் ஆணையம் அந்த அம்மையார் வந்து விசாரிச்சுக்கிட்டு இருக்காங்க. விசாரிச்சுட்டு இருக்கும்போது ஒரு கொலை குற்றவாளின்னு சொல்லிட்டு பண்ணுறீங்க. அந்த மாணவர் சங்கம் கொலை குற்றவாளி தமிழக அரசே விஜயை கைது செய்ய 41 பேர் கொலை செய்த குற்றவாளின்னு சொல்லிட்டு போஸ்டர் போடுறீங்க. யார் அந்த நபர்கள்? அந்த நபர்களுக்கு இவர் தான் விஜய் தான் குற்றவாளின்னு எப்படி தெரியும்? அவங்க இந்த மாணவர் சங்கம் இருக்குல்ல, அந்த அமைப்பு ஏதாவது ஒரு விசாரணை முனையம் வச்சு அவங்க விசாரித்து தீர்ப்பு எழுதி அந்த அடிப்படையில் நாங்கள் விஜயை வந்து கொலை குற்றவாளின்னு சொல்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பதிவு பண்ணியிருக்கீங்களா? சொல்லியிருக்காங்களா? அந்த நபர்கள் ஆணையத்தில் கூப்பிட்டு விசாரிக்கிறதுக்கு ஏற்பாடு நடந்திருக்குதா? காவல்துறை நீங்கள் அரசு தரப்பில் செய்திருக்கீங்களா? இல்லை அந்த போஸ்டர் ஒட்டிய நபர்கள் மீது ஏதாவது நடவடிக்கை எடுத்திருக்கீங்களா? எப்படி? இது ஒன்றுமே நிறைய குழப்பம் இருக்குது. எப்படி சந்தேகத்தை, எங்களுக்கு வர சந்தேகங்கள், நாங்கள் பார்த்த சாட்சியத்தின் மீது இருக்கக்கூடிய சந்தேகங்களை நாங்கள் பேசக்கூடாதுன்னு கழுத்து பிடிச்சி நெரிச்சிட்டு ஒரு பக்கம் விசாரணை ஆணையம்னா என்ன, நீங்களே முடிவு எடுத்து நீங்களே எழுதிக்க போகிறீங்களான்ற கேள்வி இருக்குது. இல்லை, எப்படி இது சரியானது? நீங்கள் ஃபெலிக்ஸ் எப்படி எந்த வகையில் என்ன அதில் என்ன வதந்தி? அவர் ஒரு ஊடகவியலாளர், தெரிந்து கரெக்டாக பதிவு செய்து ஒரு நபர் பேட்டி அவருக்கு கொடுக்குறாரு. அந்த பேட்டியை ஒளிபரப்பு பண்ணுறாரு. எனக்கு இப்படி ஒரு பேட்டி வந்ததுன்னு இன்னொரு சேனலில் கொடுக்குறாரு. இதில் என்ன தப்பு இருக்குது? நீங்கள் அவரை வேணும்னா சம்மன் கொடுத்து அழைச்சி இந்த மாதிரி நீங்கள் பேசியிருக்கீங்க, அந்த நபர்கிட்ட நாங்கள் விசாரணை நடத்தணும் கொடுங்கன்னா கொடுத்துட்டு போக போகிறாரு. இதில் என்ன இருக்குது? இவர் எப்படி அதில் வந்து கைது செய்யக்கூடிய நபராக இவர் எப்படி இருக்க முடியும்? அவர் பேட்டி கொடுத்த நபரை கூட நீங்கள் எப்படி கைது செய்தீங்க? அப்போ பேட்டி கொடுப்பவர்கள், கருத்தை தெரிவிப்பவர்கள், ஆதாரம் இப்படி நான் பார்த்தேன் என்ற சாட்சியத்தை சொல்லக்கூடியவர்களாக நீங்கள் கைது பண்ணுற பேரில் மிரட்டினீங்கன்னா அந்த ஆணையம் எதற்கு? கண் துடைப்பு நாடகமா அப்படின்ற கேள்வி திரும்ப வருது. முதல்வர் அவர்கள் திரும்ப நீங்கள் ஒரு தவறை இழைத்து கொண்டே போகிறீர்கள். ஒரு பக்கம் மிரட்டுறீங்க, ஒரு பக்கம் வந்து விசாரணைன்றீங்க. விசாரணைன்னு வச்சுக்கிட்டு யார் போய் சாட்சியம் கொடுப்பாங்க? நான் இந்த மாதிரி பார்த்தேன் அப்படின்னு நீங்கள் இந்த மாதிரி ஊடகத்தில் பேசினவங்களுக்கெல்லாம் கைதுன்னு பண்ணீங்கன்னா எப்படி இது அர்த்தம்? எத்தனை பேரை நீங்கள் இந்த மாதிரி கைது பண்ணி எல்லாரையும் கைது பண்ணி உள்ளே வச்சுட்டு நீங்களே விசாரித்து நீங்களே தீர்ப்பு எழுதுவீங்களா? இது எந்த விதத்தில் சரியானது? புரியல, எதுவுமே புரியல. நிறைய கேள்விகள் இருக்குது. அந்த சம்மந்தப்பட்ட இடத்துல நான் திரும்பவும் சொல்கிறேன், வெட்டியாக தேவையில்லாமல் அந்த ஆம்புலன்ஸ் திரும்ப வந்து போனதுக்கான சாட்சியங்கள் இருக்கிறது, ஆவணங்கள் இருக்குது. இதுக்கு பதில் யார் சொல்லுவீங்க? ஏன் வந்தது? எதை நீங்கள் வந்து பிரபகண்டா பண்ணுறதுக்கு நினச்சிங்க? தேவையில்லாமல் அத்தனை ஆம்புலன்ஸ் வர்றது, திரும்ப போகிறது, வர்றது, அப்புறம் ஒரு இடத்துல நிறைய விஷயங்கள் வருது, அதை நம்ம பேசுவோம் பின்னாடி. இப்படி ஆவணங்களோடு எடுத்து வெளியில் பேசக்கூடியவர்களெல்லாம் நீங்கள் கைது பண்ணிங்கன்னா அப்புறம் ஆணையத்துக்கிட்ட யாரும் போய் பேசக்கூடாது, செய்யக்கூடாதுன்னு சொல்லிட்டு கழுத்தை நெரிப்பதாகத்தான் அர்த்தம். இது சாதாரண விஷயம் இல்லை. 41 பேர் கொலை செய்திருக்காங்க. அது விஜயாக இருந்தாலும் கூட நீங்கள் கைது செய்யணும் சம்மந்தப்பட்டவர்களுக்கு அப்படின்னு விசாரித்து தானே பண்ணணும். நீங்கள் முன்கூட்டியே நீங்கள் எல்லாத்தையும் ஒரு பக்கம் தடுக்கிறீங்க, ஒரு பக்கம் நீங்கள் விசாரித்து நாங்கள் நேர்மையாக நடவடிக்கை எடுக்கின்றீங்களே. ரெண்டுல எது உண்மை? ஊடகங்களுடைய கழுத்தை நெரிக்கிற வேலையை ஏன் செய்கிறீங்க? உங்களுக்கு வேண்டப்பட்ட ஊடகங்கள் மட்டுமே தான் பேசணும், அது மட்டுமே தான் வெளியில் பிரபகண்டா பண்ணிகிட்டே இருக்கணும், எதிர்த்தரப்பு வாதங்கள் எதுவும் வந்துடக்கூடாதுன்னு நினைக்கிறது பேர் ஜனநாயகமாக? இது சொல்லுங்க. இதை என்ன காரணத்துக்காக இதெல்லாம் நீங்கள் செய்கிறீங்க? மறைமுகமான மிரட்டல் ஊடகத்துக்கு விடுறீங்களா? இது நீங்கள் பின்னாடி வந்து பெரிய ஒரு பின்விளைகளை நீங்கள் கட்டாயம் சந்திக்கணும். ஊடகம் என்பது நீங்கள் ஏதோ
உங்களுக்கு வீட்டு வேலையாளர் இருக்கணும்னு நினைக்காதீங்க. விமர்சன கருத்துக்களை வைப்பாங்க தான், பேசுவாங்க தான். அவதூறு வேறு, விமர்சன கருத்து வைப்பது. இந்த மாதிரி ஒருத்தர் அவர் சொல்கிறாரு, நான் இந்த மாதிரி இருந்தேன், பார்த்தேன், சின்ன சின்னதாக கிழிச்சி இருக்கிறாங்க, அப்புறம் கீழே முஷ்டியால் குட்டி தள்ளினாங்க, இப்படி நடந்தது, ஆம்புலன்ஸ் தேவையில்லாமல் உள்ள திருப்பி விட்டாங்க அப்படின்னு அவர் பார்த்ததை ஒருத்தர் பேசுகிறாரு. அதை ஒரு பத்திரிக்கையாளர் வெளியிடுறாரு. அதான் ஒரு ஜேர்னலிஸ்டோட வேலை. 10 கருத்துக்கள் வரும், சாதகமும் வரும், பாதகமும் வரும். பாலிமர் டிவியில் ஒரு செய்தி ஒரு அம்மா பேசுது, அது வந்தது, இப்போ அது காணோம். ஏன் மிரட்டுறீங்க? அது ஒரு சாட்சியமாக இருக்கக்கூடாதா? அந்த அம்மையார் பேசுகிறத அந்த அம்மா பேசியிருக்கிறாங்க, எனக்கு நிறைய தப்பு நடந்தது உள்ளார அப்படின்னு பேசுது. அதை ஆவணமாக எடுத்துக்கோங்க, ஆணையத்தில் கொண்டு நிறுத்துங்க. ஊடகத்தில் வந்துக்கிறதுலாம் குறிப்பிட்டு இந்தந்தவெல்லாம் பேசியிருக்கிறாங்க, இந்தந்த சேனலில் பேசியிருக்காங்க, இவங்கெல்லாம் ஆணையத்தில் நேர் நின்று நடந்ததை சொல்லிட்டுன்னு பதிவு பண்ணுங்கள். தப்பும் வரும், ரைட்டும் வரும். அதில் பல கூறுகளை எடுத்து அலசி ஆராய்ஞ்சு யார் குற்றவாளிகள் அப்படின்னு யார் மேலே நடவடிக்கைன்னு ஒரு இறுதிய வரைவு வரட்டும். ஆனால் நீ எந்த வழி எதுவுமே இல்லாமல் எல்லாத்தையுமே அடைக்கிறீங்களே, அடைச்சிட்டு விசாரணை ஆணையம் அப்படின்றதும் நீங்கள் போலீஸ் விசாரிக்கிறது எப்படி உண்மையாக இருக்குன்னு நான் நினைக்கிறேன். புரியல. ஊடகங்கள்ன்றது உங்களுக்கு துணையாக மட்டுமே வந்துட்டு இருக்கணுன்ற ஊடகம் இல்லை. எதிர்கருத்தை வைக்கிறதுக்கு பேரும் ஊடகம் இருக்கிறது. எல்லாருமே இங்கே நாகரிகமான கருத்தை தான் முன் வச்சுக்கிறாங்க. ஒரு சில பேர் பேசுகிறாங்க, அதுக்கும் நமக்கும் சம்மந்தம் இல்லை அப்படின்றது நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க. அரசு எல்லாத்தையுமே நீங்கள் கண்காணிக்கிறீங்க அப்படின்னாக்கா அது எது சரி தவறுன்னு எடுத்துக்கணும். வதந்தி எல்லாத்துக்கும் உடனே இப்போ கைது, எல்லாத்துக்கும் உடனே கைதுனா உண்மை எப்படி வெளியே வரும்? யார் அடுத்தடுத்து ஊடகத்துக்கிட்ட பேசுவாங்க? ஊடகத்துக்கிட்ட தான் பேசுவாங்க. என்னுடைய கருத்து ஊடகத்தில் வெளியில் வந்தோன்னா பல பேருக்கு சாட்சியமாகும். பிறகு காவல்துறை எடுத்துக்கிட்டாலும் இது உண்மையாக இருக்கும், நம்ம அங்கே துணிஞ்சு பேசலான்றதுக்காகத்தான் ஊடகத்துக்கிட்ட பேசுகிறாங்க. அது வெளியில் கொண்டுட்டு வராங்க. நீங்கள் அதை அவதூறு வதந்தி அப்படின்னா அந்த ஊடகவியலாளர் நீங்கள் கைது பண்ணுறீங்க ஃபெலிக்ஸ்னா அப்புறம் என்ன காரணம் உங்களுக்கு? இப்போ இறுதியாக ஒரு முடிவுக்கு நம்ம வரோம். நிறைய விஷயங்கள் நடந்திருக்குது. விஜய் தரப்பில் தொடர்ச்சியிலேருந்து சொல்கிறேன், ஒரு முறையற்ற செயலும் ஒரு தொடர்ச்சியான தவறுகளும் நடந்திருக்கு. நேரத்தை கடைப்பிடிக்காமல் போனது, அவங்களுடைய நிர்வாகிகள் காவல்துறையோடு முடிஞ்ச அளவுக்கு ஒத்துழைப்பு கொடுக்காமல் இருந்தது, சொன்னதுக்கு ஏற்ப நடந்து கொள்ளாமல் செய்தது. 10,000 பேர் தான் சொன்னாங்க, 25,000 பேர் வந்துட்டாங்கன்னா அதுக்கு யாரும் பொறுப்பேற்க முடியாது. துல்லியமாக இத்தனை 1000 பேர் தான் வரணும், அதுக்கு மேலே வரக்கூடாதுன்னு எந்த கூட்டத்திலும் சொல்ல முடியாது. ஸ்டாலினுக்கும் நடக்கும், எடப்பாடியாருக்கும் நடக்கும். என்ன புரியுதுங்களா? எல்லா கட்சி தலைவர்களுக்குமே நடக்கும். கூடவும் வரும் அதுக்கு நீங்கள் ஒரு காரணமாக அது ஒரு காரணமாக எடுத்துக்கிட்டுலாம் பேச முடியாது. அதை வச்சு நீங்கள் அரசியலையும் செய்ய முடியாது. இப்போ இதில் என்ன நடந்துக்கிட்டு இருக்கு? விஜய் தரப்பில் நடந்தது முழுக்க சில விஷயங்கள் குறிப்பிட்ட நேரத்துக்கு சொன்னதை விட நீங்கள் வந்திருக்கீங்க, போலீஸ் அனுமதியை மீறி நீங்கள் ரோட் ஷோ பண்ணியிருக்கீங்க, போகக்கூடாத ஒன்வே ரோட்டில் நீங்கள் போயிருக்கீங்க, வேண்டுமென்றே கூட்ட நெரிசல் அது உங்களுடைய நிர்வாகிகள் அங்கே களத்தில் இருந்து கண்காணித்து செய்திருக்கணும். உங்களுக்கு க்ரௌடு காட்டுறன்ற பேரில் நீங்கள் காட்டியிருக்கீங்க. அந்த க்ரௌடு சரியானதா அல்ல அந்த க்ரௌடு உண்மையிலே ரசிகர்களாக யாருன்னா உள்ளே நுழைஞ்சிருக்கிறாங்களா அப்படின்ற பார்வை ரசிகர் மன்ற தலைவர்களுக்கு இருந்திருக்கணும், மாவட்ட பொறுப்பாளர்களுக்கு, மாநில பொறுப்பாளர்களுக்கு இருந்திருக்கணும். 41 பேர் உயிர் பலி நடந்திருக்கிறது. நீங்கள் அதை தார்மீக பொறுப்பு நீங்கள் எடுக்கணும். இதுக்கு அதில் மாற்று கருத்தே இல்லை. எதுவுமே இல்லாமல் நீங்கள் ஓடி பதுங்கிட்டீங்க. அந்த களத்தில் நீங்கள் நின்றுட்டு அந்த மக்களோட நின்று இருக்கணும். ஏன் ஓடி பதுங்குறீங்க? கைது பண்ணுவாங்க தான், பண்ணிட்டோம், உள்ளே போங்க, போயிட்டு வெளியில் அந்த மக்களோட நில்லுங்க, அரசியல் பண்ணுங்க. ஒருத்தர் கூட இல்லை. உங்களுக்கு எதிராக நீங்கள் யாரெல்லாம் குற்றச்சாட்டு வைத்தீங்களோ அத்தனை பேரும் களத்தில் நிற்கிறாங்க. பாரதிய ஜனதா கட்சி, காங்கிரஸ், திமுக, அதிமுக, நாம் தமிழர் கட்சி எல்லாமே நிற்குது. உங்கள் ஆளுங்களை மட்டும் காணோன்னா அப்புறம் நம்பி எப்படி உங்களை வருவாங்க? இதுக்கு மேற்கொண்டு எப்படி வருவாங்க? தவறு நடந்திருக்கிறது. அதுக்கு நீங்கள் மொத்தமாக அரசு தரப்பில் சாத்தி விட்டுட்டு நீங்கள் யோக்கியவாதிகள்னு தப்பிச்சுறாங்க. முதல்ல நான் தொடர்ச்சியாக ராவணாவில் பதிவு பண்ணது, ஒரு 5 ஆண்டுகளுக்காக அரசியல் பயிற்சி உங்கள் கட்சியினருக்கு கொடுங்க. அப்புறம் நீங்கள் கோட்டையை பிடிங்க, ஏதாவது நீங்கள் பிடிச்சிக்கிட்டு போங்க. அடிப்படை அரசியலே தெரிஞ்சிக்காமல் ஒரு ரசிகர் மன்ற குஞ்சுகளாக வச்சுக்கிட்டு இப்படி கொண்டு உயிர் பலி கொடுக்கறதுக்கு பேர் கட்சியா தலைமையா? அது என்ன? இதை விட ஒரு மோசமான அரசியல் தானே நீங்கள் வேற யாரும் பண்ண முடியாது. உங்களை போன்றவர்கள் தான் நேற்று வரை ரசிகர் குஞ்சுகளாக வச்சுட்டு அப்படியே அரசியல் களத்துக்கு வரும்போது எவ்வளவு பின்விளைவுகள் வரும், எவ்வளவு சிக்கல்கள் வரும்னு தெரிஞ்சிக்காமல் இருக்கிறீங்கன்னா உங்களுக்கு அட்வைஸரை நீங்கள் முதல்ல யாரை வச்சுருக்கீங்க? விளங்குற ஆளை வச்சுருக்கீங்களா? எதிர்கொள்கிற மாதிரி ஒரு கட்டமைப்பு உங்ககிட்ட இருக்குதா? அத்தனை பேரும் பதுங்கிட்டு யார் அந்த 41 குடும்பத்துக்கு கூட யார் நின்று இருக்கணும்? நீங்கள் தானே நின்று இருக்கணும். உங்களுக்காக தானே வந்தாங்க அத்தனை பேரும். இந்த விடயத்தில் அவங்க மேலே எஃப்ஐஆர் போட்டது, உங்களை கைது செய்கிறதுக்கெல்லாம் நியாயமான விஷயம் தான். அதில் மாற்று கருத்தே இல்லை. அந்த இடத்துல உடனே அரசு மேலே குற்றச்சாட்டு, பழிவாங்க துடிக்கிறது இப்படிலாம் கிடையவே கிடையாது. உங்களுடைய பெரும் பங்களிப்பு இதில் இருக்குது. அரசோட ஒரு நிகழ்ச்சி நடத்துகிறேன்னா அரசு தரப்போட நீங்கள் அதுக்கான ஒரு கோஆர்டினேட் பட்டயம் பண்ணி தான் ஆகணும்.
நான் எந்த பதிலும் உங்களுக்கு சொல்ல மாட்டேன், நீங்கள் பின்னாடியே துரத்திக்கிட்டு வரணும் அப்படின்னா எந்த விதத்தில் நியாயம்? காவல்துறை இப்படியாக வருமுன் காப்பதற்கான பல திட்டங்களை நீங்கள் செய்திருக்கணும். அது தவறி விட்டீங்கன்றது இந்த குற்றச்சாட்டு அங்கே இருக்குது. சம்பவம் நடந்துட்ட பிற்பாடு காவல்துறையுடைய உழைப்பு வந்து சாதாரணமான உழைப்பு இல்லை, அதையும் நம்ம பதிவு பண்ணியிருக்கிறோம். இப்போ நடந்திருக்கிற இந்த அரசு வந்து இது முறையற்ற ஒரு செயல். இது நீங்கள் தொடர்ச்சியாக ஊடகத்தை வந்து உங்களுக்கு நீங்கள் வேற ஏதோ காரணம் இருக்குது, அதுக்காக நீங்கள் பழி வாங்கிட்டு இருக்கீங்கன்னு நினைக்கிறோம். அதுதான் தோணுது. உங்களுக்கு எதிராக வருங்காலத்தில் தேர்தலை ஒட்டி யாரும் பெரிய பிரச்சாரத்தை முன்னெடுத்துடக்கூடாது. அதற்கு முன்கூட்டியே இப்படியாகலாம் போட்டு ஒரு கைது பண்ணி வச்சாங்கன்னா அப்புறம் நெருக்கத்தில் வந்து இதெல்லாம் ஒரு காரணமாக காட்டி குண்டாசுன்னு போட்டிங்கனாக்கா தேர்தல் முடிஞ்சிடும் அதுக்குள்ளார வெளியில் வர்றது. நீங்கள் இப்படி ஒரு திட்டமிடல் வச்சுட்டு இருக்கிறீங்களோ, ஊடகத்தின் மீது அநீதியாக ஒரு தாக்குதலை நீங்கள் தொடுக்கிறீங்களோ அப்படின்ற எண்ணம் வருது. இதெல்லாம் ஊடக கட்டமைப்புகள், ஊடகத்துக்குன்னு இருக்கிற தலைமைகள் வந்து கட்டாயம் கேள்வி கேட்டாகணும். இது எப்படி சரியாக இருக்கும்? ஃபெலிக்ஸ் ஜெரால்டு மேலே இப்படி ஒரு வழக்கு பதிவு பண்ணி நீங்கள் வந்து உள்ளே போட்டிங்கன்னா வழக்கை அவதூறாக பேசியது யார்? இந்த சம்பவத்தை அவதூறாக ஃபெலிக்ஸ் பேசினாரா, ஊடகங்கள் பேசுகிறதா, அந்த குரல்களை வாங்கி வெளியில் கொண்டு வருது. அதுதான் பாலிமரில் வந்திருக்கு, எல்லா டிவிலையும் இந்த மாதிரி நிறைய கருத்து வந்திருக்குது. இப்போ அவங்களெல்லாம் நீங்கள் கைது பண்ணுவீங்களா? சொல்லுங்க. பிரபலமான சேனல்களில் இந்த கருத்துக்களை வாங்கி போட்டிருக்காங்க, பல கருத்துக்களை வாங்கி போட்டிருக்கிறாங்க. அது அரசுக்கு எதிராக தான் இருக்குது. அதுக்கு நீங்கள் அவங்களெல்லாம் அந்த டிவி ஓனர்கள்லாம் கைது பண்ணுவீங்களா? போயிட்டு தலைமை செய்தி ஆசிரியர்களை கைது பண்ணுவீங்களா? முதலமைச்சர் வந்து மருத்துவமனைக்கு வெளியே போகும்போது எல்லாம் கோஷம் போட்டாங்களா திமுக உடன்பிறப்புகள், கைது செய் விஜயை, குற்றவாளி கைது செய். எப்படி அவங்களெல்லாம் கைது பண்ணிடுறீங்களா? அது வதந்தி தானே. ஏன் முன்கூட்டியே ஒரு முடிவு விஜய் மேலே சொல்கிறாங்க? விஜய் குற்றவாளியா? நீங்கள் விசாரித்து உங்கள் தொண்டர்கள் முடிவு பண்ணிட்டாங்களா? இப்போ அவங்க மேலே நீங்கள் கைது நடவடிக்கை எடுத்துருக்கணுமா இல்லையா? அங்கே கோஷம் போட்டாங்கல்ல, வீடியோ இருக்குதுல்ல, கோஷம் போட்டுற அத்தனை பேர் நீங்கள் கைது பண்ணிடுறீங்களா? ஊடகத்துக்கு மட்டும் ஏன் வந்து நிற்கிறீங்க கைது பண்ணணுன்னு? இது எந்த விதத்தில் நியாயமானது? இது சொல்லுங்கள். போஸ்டர் ஒட்டியிருக்காங்க, அவங்க முடிவு பண்ணிட்டாங்களா குற்றவாளிகள்னு சொல்லிட்டு. நிறைய காரணங்கள் அடுக்கடுக்காக இருக்குது. நான் திரும்ப சொல்கிறேன், ஒரு ட்ராமா பண்ணாதீங்க. இதில் கள்ளக்குறிச்சி மாதிரி ஒரு ட்ராமா பண்ணாதீங்க. இதில் காட்டக்கூடிய இந்த வேகம் நீங்கள் கள்ளக்குறிச்சி விஷ சாராய சாவில் காட்டியிருக்கணும், காட்டவே இல்லை. இதில் காட்டக்கூடிய இந்த வேகத்தில் ஒரு துளியாவது நீங்கள் வேங்க வயல் தண்ணி தொட்டியில் மலம் கலந்த விஷயத்துக்கு நீங்கள் காட்டியிருக்கணும், காட்டவே இல்லை. இதில் நோக்கம் என்ன இருக்குது? உங்களுக்கு அரசியல் செய்யணும்னு நினைக்கிறீங்க. விஜயனுடைய இந்த சம்பவத்தை வச்சு இதில் வந்து முற்றாக முடக்கிடலாமா அப்படின்னு. இது ஒரு ஜனநாயக விரோத போக்கு தான். இது நாங்கள் மட்டுமே சர்வாதிகாரம் பண்ணணும், நாங்கள் மட்டுமே இங்கே இருப்போம், நாங்கள் மட்டுமே ஆட்சி செய்வோம், எங்களுக்கு எதிராக யாரும் இருந்துடக்கூடாது அப்படி என்பதே ஒரு ஜனநாயக போக்கு. இது உங்களை விமர்சிக்கவே கூடாதா? திரும்ப சொல்ல வரேன், பல விஷயங்களில் வந்து நான் முரண்பட்டு இருந்தாலும் இந்த அரசுடைய சில விஷயங்களை நான் சரியாக சொல்லியிருக்கிறேன். இப்போ இதில் வந்து உங்களுக்கு தவறான வழிகாட்டுதல் செய்திருக்கிறாங்களோ அப்படின்னு முதலமைச்சருக்கு நான் கேட்க தோணுது. ஊடகத்தில் வந்து கருத்தை வாங்கி போடுறாங்க, அந்த கருத்தை வாங்கி போடுறாங்க. அது நீங்கள் உங்களுக்கு பிரச்சனை இருந்ததுன்னா சம்மந்தப்பட்ட பேட்டி கொடுக்குற நபர்களை நீங்கள் கூப்பிட்டு அழைச்சி விசாரிக்கணும். அது கூட நீங்கள் மிரட்டக்கூடாது. அவர் மேலே கைது போட்டு உடனே வழக்கு பதிவு செய்து இது அதை வதந்தி ஆவதூறு அப்படின்னு கைது பண்ணிடக்கூடாது. அவர் சொல்லியிருக்கிறார், இது சரியா தவறான்னு நீங்கள் பார்க்கணும், விசாரிக்கணும். ஆனால் இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க, ஆணையம்னு ஒரு பக்கம் போட்டு விசாரித்து நான் நேர்மையான அறிக்கையை வாங்க போகிறேன்றது. ஒரு பக்கம் ஆணையத்துக்கு வரக்கூடிய குரல் தான் அது எல்லாம். ஊடகத்தில் பேசுகிற அந்த குரல்கள்லாம் ஆணையத்தில் போய் பேசக்கூடிய குரல்கள் தான். நீங்கள் அப்போ உண்மையே சொல்லக்கூடாது அப்படின்னா என்ன அர்த்தம்? 41 குடும்பம், அந்த குடும்பத்தை மட்டும் நேரில் பார்த்து விசாரித்து என்ன இதுன்னு எடுத்துக்கிட்டால் அது வந்து அறிக்கை ஆகிடுமா? இன்னும் பல தரப்பு பட்டதையும் விசாரிக்க வேணாமா? நிறைய இடத்துல சந்தேகங்கள் இருக்குது, எல்லாருக்குமே சந்தேகங்கள் இருக்குது. அந்த ஜென்சீட் இருக்கிற இடத்துல வந்து 2 லைட்டு மட்டும்தான் அங்கே வந்து கட்டாக இருக்குது. அது ஒரு பக்கம் இருட்டாக இருக்குது. அந்த இருட்டாக இருக்கிற பக்கத்தில் தான் 10 பேருக்கு மேலே கீழே மிதித்து கடந்து இருக்கிறாங்க. எப்படி நடந்ததுன்னு சந்தேகம் வரத்தானே செய்கிறது எல்லாருக்கும். உண்மையிலே ரசிகர்கள் இருந்தாங்களா? ரசிகர்கள் போர்வையில் சில பேர் சமூக விரோதிகள் உள்ளே இருந்தாங்களா? நிறைய கேள்விகள் இருக்குது. இப்போ இதெல்லாம் பேசவே கூடாது, ஒருத்தர் சொல்லிடவே கூடாது அப்படின்னா என்ன அர்த்தம் அது சொல்லுங்கள். புரியலை இது வந்துட்டு. எனவே ஃபெலிக்ஸ் ஜெரால்டு அவர்களை கைது செய்ததுக்காக இந்த அரசை அந்த ஊடகத்தின் சார்பாக, ஊடகவியலாளர்கள் சார்பாக கட்டாயம் இதை வந்து ஒரு கண்டிக்கிறோம். இது இந்த நிகழ்ச்சி தொடர்ச்சியாக நீங்கள் எப்படி செய்துக்கிட்டு இருந்தீங்கன்னா இது வந்து ஜனநாயகத்துக்கு எதிரானது, அது நீதியானது அல்ல அப்படின்றதையும் பதிவு பண்ணுறோம். மிகப்பெரும் ஒரு சம்பவம் நடந்திருக்கிறது. இன்னும் 6 மாதத்தில் இந்த அரசு தேர்தலை சந்திக்க இருக்கிறது. உண்மையிலேயே விசாரிங்க. விஜய் தரப்பில் எல்லாம் யாரெல்லாம் சம்மந்தப்பட்டிருக்காங்களோ விசாரிச்சுட்டு அதை கைது பண்ணி நடவடிக்கை எடுங்க. சமூக விரோதிகள் என்னென்ன உள்ளேருந்து சில சம்பவங்கள் செய்திருந்தாங்கன்னா அவங்களையும் கைது பண்ணுங்க. அதை விட்டுட்டு இப்படியான சம்பவங்கள் தொடர்ச்சியாக நடந்திருக்கிறதுன்னு இனிமேல் யாரும் வெளியில் சொல்ல மாட்டாங்க, சொல்லக்கூடாதுன்னு நீங்கள் நினச்சிட்டீங்க. அதனால தான் இப்போ கைது பண்ணி ஒரு பெரிய பரபரப்பாக செய்தியை வெளியிட்டுட்டீங்களே, ஃபெலிக்ஸ் ஜெரால்டை கைது பண்ணி. இப்போ மற்ற யூடியூபர்லாம் பயப்படுவாங்க. அப்புறம் யூடியூபர் பயப்படுறது ஒரு பக்கம் இருக்குது,
சேனலே பயப்பட தொடங்கும் உங்களுக்கு. ஒரு கருத்தை வாங்கி போகிறதுக்கு. ஏன்னா போட்ட உடனே சில சேனலுக்கு அந்த பதிவு எடுத்துட்டாங்க. அது வந்து ஒருத்தருடைய குரல் தான், ஒருத்தருடைய பதிவு தான். வீடியோ நேரடியாக பார்த்து பேச இப்படி நடந்தது, எனக்கு இப்படி நடந்தது அப்படின்னு சொல்ல வராங்க. நான் இதை பார்த்தேன் அப்படின்னு சொல்ல வராங்க. அப்படிப்பட்ட வீடியோ 1, 2 காணும். அப்போ அது மிரட்டலா இல்லையா? அந்த சேனல் வதந்தியை கிளப்பல. நல்லா கவனிங்க. அந்த சேனல்கிட்ட அந்த இடத்துல பிரபலமான மெயின் ஸ்ட்ரீம் சேனல்னு சொல்லக்கூடிய சேனல்களில் அந்த இடத்துல இருக்கக்கூடிய மக்கள் நேருக்கு நேராக பேசி பைட்டை கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. இப்படி இருந்தது, இப்படி நடந்தது, இப்படி நடந்ததுன்னு. அதில் சென்சிட்டிவான சில விஷயங்கள் குற்றச்சாட்டுலாம் வரதை பார்த்து அது மிரண்டு போய் நீக்கியிருக்காங்க. அப்போ இது மிரட்டலுக்கு அச்சப்படுதில்லை அந்த ஊடகம். அந்த 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 சூழ்நிலையை நீங்கள் ஏற்படுத்துறீங்க. ஒரு சுதந்திர போக்கு இல்லையாங்க கருத்து பதிவு பண்ணுறதுக்கு. மகாமகத்தை பற்றி பேசுகிறீங்க இன்னைக்கு. அதுக்கு பிறகு உங்களுடைய ஆட்சியில் எவ்வளவு சம்பவங்கள் நடந்திருக்குது. இப்போ அதுவாக பேசணும். ஏதாவது ஒரு சம்பவம் நடந்து விட்டால் உங்கள் கூட இருக்கக்கூடிய அந்த உங்களுக்குன்னு இருக்கக்கூடிய இந்த ஒட்டுத்திணைகள் எல்லாம் சேர்ந்து ஒரேடியாக வந்து பழைய விஷயங்கள் மகாமகத்தில் நடக்கலையே, அப்படி நடக்கலையே, எது நடந்தாலும் அதுக்கு தான் அது சரியானதுன்னு அது சரியானது அல்ல அப்படின்னு தான் தோக்கடிச்சிட்டு உங்களை கொண்டு வந்தாங்க. நீங்களும் திரும்ப அந்த பழைய சம்பவத்தை சொல்லிட்டு இருந்தீங்கன்னா என்ன அர்த்தம்? எதுக்கு எதை சொல்கிறதுன்னு ஒரு பொருத்தம் இல்லையா? நிறைய விடயங்கள் நடந்திருக்குது. இப்போவும் சொல்கிறேன், விஜய் தரப்பில் விஜய் அவர்களே யோசிங்க. உங்களுக்கான அட்வைசரு அப்படின்றத நீங்கள் யாரை வச்சுக்கிட்டுக்கிறீங்க? எப்படிப்பட்ட நபர்கள்? களத்தில் இருந்து அனுபவம் பெற்ற அரசியல்வாதிகளை, மூத்த அரசியல்வாதிகள் தயவுசெய்து கூட வச்சுக்கோங்க. ஒன்றுக்கும் உதவாத இந்த ஸ்ட்ராட்டஜிக்குன்னு சொல்லக்கூடியவங்க சாணக்கியத்தனம் சொல்லிட்டு படிச்சுட்டு நேராக இந்த கணினி புத்தியை வச்சுக்கிட்டு வர அந்த ஆட்கள் இப்போ ஓடி பதுங்குறாங்கல்ல. இதே அரசியல்வாதியாக அனுபவம் பெற்ற நபராக இருந்தால் களத்தில் இருப்பாங்க. அந்த மக்கள் கூட அங்கே நின்றுட்டு இருப்பாங்க. அவங்க தான் ஆறுதல் சொல்லிட்டு இருந்திருப்பாங்க. கைது பண்ணுற வரைக்கும் அது நடந்திருக்கும். அடுத்தது உங்களுக்கு இவ்வளோ சிக்கல் வந்திருக்காது. அது எல்லாமே வந்து என்னென்னா இப்போ இந்தியா முழுக்க நடக்குது. எல்லா இடத்துக்குமே இந்த ஸ்ட்ராட்டஜிக்குன்னு சொல்லக்கூடிய இந்த பிரசாந்த் கிஷோர் உள்ளே இறங்கின உடனே இது இந்தியா முழுக்க எல்லா மாநிலத்திலும் அரசியல் கட்சி தலைவர்களுக்கு இப்படியான தேர்தல் வியூகம் தான் நடக்குது. 4 ட்ரோன் பறக்கும், இந்த மாதிரியான ஒரு கேரவான் போகும், அதுக்கு செக்யூரிட்டிகள் இப்படிலாம் இருப்பாங்க. ஒரே மெத்தட் தான் இந்தியா முழுக்க நம்ம பார்க்க தொடங்கும். நிறைய தேர்தல் காலத்தில் இதான் பார்த்துட்டு இருக்கிறாங்க. அதுதான் சொதப்பலுக்கு காரணமே நிறைய இடத்துல அதுதான். இது தெரிஞ்சோ தெரியாமலே பிரசாந்த் கிஷோர் இங்கே கொண்டு வந்து அந்த வேலையை தொடங்கிடுச்சு திமுக. அதை ஒட்டி எல்லா கட்சிகளும் அதை பயன்படுத்துது. இது இல்லை, அந்த மாதிரியான நபர்கள் இருக்கணும். கட்சி அனுபவம் வாய்ந்த மூத்தவர்களும் உங்ககிட்ட இருக்கணும். அனுபவம் வாய்ந்த நபர்கள், களத்தில் அனுபவம் வாய்ந்த நபர்கள் உங்ககிட்ட இருக்கணும். அவங்களுடைய படிப்பறிவு என்பது அது வேற ஒரு விதத்துக்கு பயன்படுத்திக்கலாம். நான் முற்றாக மறுக்க சொல்லலை. நீங்கள் எப்படிப்பட்ட ஆட்களை வச்சுட்டிருக்கிறீங்கிறது இந்த போல ஒரு பாடம் உங்களுக்கு வந்திருக்கும், சரியான பாடம். நீங்கள் முடங்கி இருக்கிறதுக்கும் ஓடி போய் பதுங்கி இருக்கிறதுக்கு காரணமும் அதுதான். பதுங்கிட்டீங்கன்னு தான் நீங்கள் சொல்லணும். இல்லை நான் அங்கே தான் இருந்திருக்கிறேன் அது நீங்கள் சொல்லியிருந்தால் காவல்துறை அனுமதிச்சிருக்காது. ஏன்னா திரும்ப உங்களை பார்க்குறப்போ ஒரு க்ரௌட் வரும், திரும்ப ஒரு பிரச்சனை வரும். குறிப்பாக ஈரோட்டில் அது நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு நிறைய பேர் பேசுகிறாங்க. அதனால வேண்டியதில்லை. அது தேவையில்லாமல் அந்த வெறுப்பில் மக்கள் எதனா எடுத்து அடித்து வீசுவாங்க, அது ஒரு இஷ்யூவாக மாறும் அப்படின்றது ஒன்று திருப்பி அனுப்பிட்டாங்க காவல்துறை. அது வேற. காவல்துறை தான் வேணாம், அது சிக்கல் வரும், நீங்கள் அங்கே இருக்காதீங்கன்னு சொல்லிட்டு காவல்துறை தான் அனுப்புது பேக்கப் பண்ணி. ஆனால் இந்த அரசுக்கு வேண்டப்பட்ட டிவியே சொல்லுது விஜய் ஓடி பதுங்கி உட்காந்து கொண்டார் வீட்டில் அப்படின்னு சொல்லி செய்தியை போடுறப்ப அப்போ அது வதந்தியா இல்லையா? அதுக்கு யாரை கைது பண்ணுவீங்க சொல்லுங்க. அது இவ்வளவு முரண்பாடுகள் இதுக்குள்ளாக இருக்கிறது. திரும்ப சொல்ல வர்றது என்னன்னா, நீங்கள் இந்த அரசு தரப்பில் இருக்குங்க, நீங்கள் உங்கள் பேர் நீங்கள் ஏதோ ஒரு விஷயத்துக்கு இப்படி வேகம் காட்டுறீங்க. அது புரியல உங்களுக்கு. இந்த சாதகத்தை பயன்படுத்தி கொண்டு பாரதிய ஜனதா கட்சி உள்ளே வந்திருக்குது. தமிழ்நாட்டில் பல சம்பவங்கள் நடந்திருக்குது. அதற்கெல்லாம் உள்ளே வராத பாரதிய ஜனதா கட்சி இப்போ இந்த விஷயத்தில் விசாரணை கமிஷன் வருது, ஒரு டீம் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. டெல்லியிலேருந்து ஒரு டீம், அதுக்குன்னு அந்த கமிட்டி, நாடாளுமன்ற உறுப்பினர்களுடைய ஒரு கமிட்டி, எல்லாமே எக்ஸ்பர்ட். அதில் சில விஷயங்கள்ல அப்படிப்பட்டவர்கள் விசாரிக்கிறாங்க. எல்லாம் ரைட்டு, நல்ல விஷயம்தான், இல்லைன்னு சொல்லுவாங்க. தேர்தல் வரப்போகிறது 6 மாதத்தில். இதை அரசியலாக்க பார்க்குறது. இதை நீங்கள் கவனத்தில் எடுத்துக்காம நீங்களும் ஒரு அரசியல் பண்ணுறீங்க திமுக. இப்போ அது என்ன ஆகும்? பாரதிய ஜனதா கட்சிக்கு ஒரு இடத்தை கொடுக்கும். நீங்கள் திருப்பி இப்படி கைது பண்ணுறீங்க ஊடகத்தை. இது எல்லாம் என்ன ஆகும்? பாரதிய ஜனதா கட்சி அரசியலாக்கும். கடைசியாக நீங்கள் தான் மொக்க அடி வாங்கிட்டு உட்கார போகிறீங்க திமுக. இது தேர்தல் நெருங்கிடுச்சு. அதனால் எல்லா கட்சிகளும் இது உள்ளே வரும். இதை வச்சு ஒரு அரசியல் பண்ணும். எப்படி சாத்தாங்குளம் 2 பேர் காவல் மரணம் நடந்ததில்லை, நீங்கள் அரசியலாக்கி பயன்படுத்திக்கிட்டு ஓட்டு வாங்கினீங்கல்ல, உங்களுக்கு மட்டும் அது நியாயம், மற்ற கட்சிகள்லாம் வரக்கூடாது, அது இந்துத்துவா உள்ள நுழையும், அவர் உள்ள நுழைஞ்சிருவார். இதுக்கு சார்பாக பேசக்கூடியவர்கள்லாம் உங்கள் இந்துத்துவா கைக்கூலிகள், ஆர்எஸ்எஸ். எத்தனை காலத்துக்கு இதையே சொல்லிட்டு போவோம்? உங்கள் கூட இருக்க அத்தனை பேருக்கும் வாயிலாக தான் வருது. உங்கள் ஒட்டுண்ணி கட்சிகள் எல்லாமே ஆர்எஸ்எஸ், பாஜக கைக்கூலிகள் இவர்கள்லாம். இதெல்லாம் பேசணும். ஏன்னா திமுகவுக்கு மட்டுமே முட்டு கொடுத்துட்டு இருக்கணும்.
உங்களை விமர்சிக்கக்கூடாது, பேசினா உடனே உங்களெல்லாம் கைக்கூலிகள்ன்றது. அந்த கைக்கூலிகள்னு சொல்லிட்டு சொல்கிறீங்க, பாரதிய ஜனதா கட்சி வருதுன்றீங்க, இப்படியெல்லாம் காரணத்தை நீங்கள் சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. இவர்கள் ஏன் வரணும் உள்ளார, இதுக்கு முன்னாடி வரல, இது ஏன் வரணும், தேர்தல் வருவாங்க, எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தானே. தேர்தல் நெருக்கத்துக்காக தானே நீங்கள் சாத்தான் குளம் 2 பேர் காவல் மரணத்தை எடுத்துகிட்டு பெரிய விஷயத்தையும் அனிதாவையும் அதையும் பூமாகரமாக வெடிக்க வச்சிங்கல்ல பெரிய அளவில். அப்புறம் எல்லா கட்சிகளும் அது தானே செய்யும். உங்களை பார்த்து தானே எல்லாம் கற்றுக்கணும். அவங்க வராங்க பாஜக, ஓகே வரட்டும், அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் நேர்மையான விசாரணை நடத்துங்க. அவங்களால என்ன பண்ண முடியும்? சம்மந்தப்பட்ட குற்றவாளிகளை கைது பண்ணுங்க. நீங்கள் மூடி மறைக்கிற வேலையை செய்யுங்க. இப்போ இதை மூடி மறைக்கிறதுக்கான வேலை தானே நீங்கள் பத்திரிக்கையாளரை கைது பண்ணது. உண்மையை யாரும் பேசிடக்கூடாது பத்திரிக்கையில் அப்படின்னா அது மூடி மறைக்கிற வேலை தானே. அப்புறம் அதை பாரதிய ஜனதா கட்சி கையில் எடுக்கும்ல. நீங்கள் மாநிலத்தில் ஒரு அரசு வச்சுக்கணும், மத்தியில் அவங்க ஒரு அரசு வச்சுக்கிட்டு இருப்பாங்க. அவங்களுக்கான சோர்ஸ் மூலமாக உண்மையான நபர்களை வெளியில் கொண்டுட்டு வந்து எக்ஸ்போஸ் பண்ணுவாங்க. அவர் நீதிமன்றத்துக்கு போகும், அதில் முறைகேடு நடக்குது, விசாரணையில் சரியாக இல்லைன்னு சிபிஐ விசாரணைக்கு போக கையில் எடுத்துப்போம். எல்லாமே தேர்தல் தானேங்க. தேர்தல் அரசியல் இதுக்குள்ளே எல்லாருக்குமே இருக்குது இல்லை. தவிர இதுக்குள்ளே ஒரு நீதி கிடைக்கணுன்ற எண்ணமும் சில பேருக்கு இதுக்கு இருக்கும்ல. நீதி கிடைக்காமவே போயிடணுமா என்ன? 41 பேரை பலி எடுத்துட்டு யார் காரணம்னு தெரிய வேணாமா என்னது? இது என்ன, அது தா கிருஷ்ணன் அவருக்கு அவரே வெட்டி கொலை பண்ணிட்டு கீழே விழுந்துட்டாரு அப்படின்னு முடிஞ்சிட்டு போகிற வழக்கா என்ன சொல்லுங்கள்? நிறைய தவறுகள் தொடர்ச்சியாக நீங்கள் தவறிச்சுக்கிட்டே இருக்கீங்க. இது விமர்சனம் பண்ணுறது கூடாது அப்படின்றது சரியானது அல்ல. ஃபெலிக்ஸ் ஜெரால்டு அவர்களை நீங்கள் கைது பண்ணது கண்டிக்கக்கூடியது என்பது தான் இந்த கருத்து. அந்த நபரை நீங்கள் பேச விட்டுருக்கணும். அவர்கிட்ட பேசின பேட்டியாளர்களை நீங்கள் கூப்பிட்டு விசாரித்து ஆணையத்துக்கிட்ட ஒப்படைச்சிருக்கணும். இவர் இந்த நபர் இப்படியாக சொல்கிறார், இதை பதிவு செய்யுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்கணும். அதுதான் விசாரணையாக இருக்குமோ ஒழிய சாட்சியம் கொடுக்குறவர்கள் பார்த்துட்டு பேசுகிறவங்க எல்லாமே நீங்கள் கைது பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அதுக்கு பேர் விசாரணை இல்லை, மிரட்டல், ஒருதலை பட்சமான முடிவு. இந்த முடிவு உங்களுக்கு சரியானதாக இருக்காது என்பது தான் என்னுடைய பதிவு. மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம். வணக்கம். என் பெயர் டாக்டர் ஆர் ஸ்ரீனிவாசன், சீனியர் ஃபிசியோதெரபிஸ்ட். இன்னைக்கு எண்ணற்ற நோய்கள், இந்த ஹெல்த் ப்ராப்ளத்துக்கு அடிப்படையான ஒரு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா போதுமான உடற்பயிற்சி இல்லாததும், அந்த உடற்பயிற்சியோட அவேர்னஸ், விழிப்புணர்வு இல்லாததும் தான் காரணம். வலி இல்லாத வாழ்க்கையையும் இண்டிபெண்டான வாழ்க்கையையும் இந்த இயன்முறை மருத்துவத்தின் மூலமாக உறுதி செய்யப்படுகிறது. என்னுடைய நிறுவனமான எஸ் ஹெல்த் கேர் சொல்யூஷன் மல்டி ஸ்பெஷாலிட்டி ஃபிசியோதெரப்பி கிளினிக் சாந்தி காலனி, அண்ணா நகர், சென்னையில் 15 வருடங்களுக்கு மேலாக இயங்கி கொண்டு வருது. சென்னையில் பல பகுதியில் எங்களுடைய பிரான்ச்சஸ் இருக்குது. மேலும் இதை தொடர்பு கொள்வதற்கு 9600038046 அப்படிங்கிற எண்ணை தொடர்பு கொள்ளலாம், அல்லது 9150211185 அப்படிங்கிற எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். உங்களுடைய ஆலோசனைக்காகவும் அப்பாயின்மெண்ட்டுக்காகவும் இந்த நம்பரில் தொடர்பு கொள்ளலாம். உங்களுடைய சந்தேகங்களுக்கு வாட்ஸ்அப் மூலியமாகவும் எங்களிடத்தை தொடர்பு கொள்ளலாம். உங்களுடைய சந்தேகங்களை நீக்கிறதுக்காகவும் ட்ரீட்மெண்ட் குறித்த தெளிவான விளக்கத்தையும் நான் உங்களுக்கு வாட்ஸ்அப் மூலியமாக சொல்கிறோம். ஆன்லைன் கால்லையும் எங்கள்கிட்ட அப்பாயின்மெண்ட் இருக்குது. நீங்கள் வர முடியாதவங்க அந்த ஆன்லைன் வசதியை பயன்படுத்தி கொள்ளலாம்.